ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நவீஸ் ஒன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ரோட் ஐலாண்ட்லேருந்து பிளாக் ஐலாண்டு வந்து ரீச் ஆகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்க்குறேங்க, இப்போ நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ அங்கே போயிட்டு நம்ம அந்த பிளாக் ஐலாண்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து பிளாக் ஐலாண்ட்லேருந்து திருப்பி ரோட் ஐலாண்டுக்கு எப்படி வரப்போகிறோங்கிறத இந்த பார்ட் 2 பகுதியில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்னுடைய பார்ட் 1 பகுதியை நீங்கள் யாராவது பார்க்கலைன்னா அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம ஏற்கனவே ஃபெரி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கடந்து வந்தோம். நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் நீங்கள் வந்து பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்றது ரொம்பவே வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. முக்கியமாக ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு ஒரு கடல் வழி பயணம் மூலமாக நம்ம வந்து ரீச் ஆனோம். கிட்டத்தட்ட ஒரு ஃபெரியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துக்கு நம்ம வந்து ரீச் ஆனோம். நம்ம முதல்ல பார்த்துருந்த மாதிரி இந்த ஃபெரிக்கெல்லாம் நம்ம வந்து எப்படி ட்ரக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்றதை நீங்கள் பார்த்தீங்க. முக்கியமாக நிறைய காருங்கள்லாம் வந்து கீழே, அதாவது ஃபுல்லாக ஒரு பார்க்கிங் லாட்டே இருந்தது அந்த ஃபெரிக்குள்ளே. கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த ஃபெரியே கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருந்ததுங்க. ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் எத்தனை விஷயங்கள் அதில் ஏற்றிட்டு வராங்கன்றது பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து தினந்தோறும் இந்த மாதிரி தான் ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து டூரிஸ்ட்டுலாம் வரவங்களுக்கு இந்த மாதிரி தான் அவங்க வந்து ப்ரொவிஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை கேள்விப்பட்டோம். ஸோ நாங்களும் அதை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நிறையவே இருந்தது. இப்போ வாங்க, நம்ம வந்து பிளாக் ஐலாண்டை ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த முக்கியமாக இந்த பிளாக் ஐலாண்டுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே கீழே இறங்கி போயிட்டாங்க. நாம் வந்து எல்லாருமே இறங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறனால நாங்களும் வந்து இந்த ஃபெரியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டே வந்து இறங்கிட்டு இருந்தோம். ஸோ அநேகமாக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் பார்த்திங்கன்னா இந்த ஃபெரி வந்து திருப்பியும் வந்து இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே இருக்கிற மக்களை திருப்பியும் அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி டைம் அலாட்மெண்ட் இருக்குங்க. ஸோ அந்த டைமுக்கு வந்து மக்கள் எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க. ஸோ டிக்கெட் ஏற்கனவே எடுத்திருக்கனால அவங்களுக்கு 2 and 4 டிக்கெட் ஏற்கனவே எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஃபெரி மூலமாக திருப்பியும் வந்து ரோட் ஐலாண்டுங்கிற ஸ்டேட்டுக்கே திருப்பி போயிடுவாங்க. ஸோ இது முக்கியமாக இது சொல்லப்போனால் ஒரு முழுக்க ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் தான். ஸோ ஒரு குட்டி ஐலாண்டு, அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வித்தியாசமாக அனுபவமாக இருந்தது. ஸோ நீங்களும் அதை வந்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்றது. ஸோ இதுதான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்த ஃபெரிங்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பல் மாதிரி தான் இருக்குது. இது சொல்லப்போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டவுன் பஸ் மாதிரி தான் இந்த மக்களுக்கெல்லாம். ஸோ ஏற்றணும், திருப்பியும் இங்கே வருவாங்க, திருப்பி இங்கேருந்து மாற்றி திருப்பி அங்கே போவாங்க. ஸோ இதே மாதிரி 2 and 4 ட்ரிப் நிறைய நடந்துகிட்டே இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பிளாக் ஐலாண்டுடைய மேப் தாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரோட் ஐலாண்ட்லேருந்து எப்படி நம்ம பிளாக் ஐலாண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அதோடைய மேப்பு. பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன குட்டி ஐலாண்டு தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அங்கே போனோன்னே நம்மளுக்கெல்லாம் கார் எதுவுமே கிடையாது. நம்ம கார் எதுவுமே ஃபெரி மூலமாக எடுத்துகிட்டு வரல. எங்களுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால எங்களுக்கு வந்து
பெருசாக எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடையாது. அங்கே போனால் நிறைய பேர் வந்து நம்மள மாதிரி தான் காரே இல்லாமல் சும்மா வந்து இறங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூ வீலரு சைக்கிள் அது மாதிரி தான் எடுத்துகிட்டு போனாங்க. சப்போஸ் நம்ம வந்து குழந்தைங்களெல்லாம் நம்ம வந்து பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறனால நாங்கள் வந்து இந்த மாதிரி சைக்கிள் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம். சைக்கிளில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சேஃபாக இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள், கீழே உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் சீட் பெல்ட்லாம் போட்டிருக்கணும். ஸோ அவங்களும் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பிளாக் ஐலாண்ட், இந்த ஐலாண்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இதுக்குள்ளெல்லாம் பாருங்கள் நிறைய வீடுகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய ரோடெல்லாம் போட்டு செமையாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி இந்த ஐலாண்டுக்குள்ளே நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் போயிருந்தப்போ ரொம்ப 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 ஹாட்டாக இருந்தது. ரொம்பவே மத்தியானம் நேரம்னால ரொம்ப நல்லா வெயில் இருந்தது. எங்களால் ரொம்ப நேரமெல்லாம் சைக்கிளில் போகவே முடியல. பட் ஆனாலும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி எப்படியோ வந்துட்டோம். ஸோ விசிட்டர் சென்டரில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த இந்த பிளாக் ஐலாண்டுக்குள்ளே என்னென்ன இடங்கள் பார்க்கலாம் அப்படின்றது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த இடம் வந்து சவுத் ஈஸ்ட் லைட் ஹவுஸு. ஸோ சொல்லவே வேணாம், நம்ம வந்து கடற்கரை சார்ந்த இடத்துல தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். சுற்றிலும் கடலுங்கிறனால கண்டிப்பாக ஒரு லைட் ஹவுஸ் இருந்தே இருக்கும். ஸோ இது தூரத்துலேருந்து பார்க்குறீங்களா, இந்த இதுதான் அந்த லைட் ஹவுஸு. ஸோ இந்த லைட் ஹவுஸுக்குள்ளெல்லாம் நம்ம போக முடியுமான்னு தெரியாது, ஆனால் நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக ரொம்ப சைலண்ட்டாக ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு லைட் ஹவுஸ், அழகான ஒரு லைட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. இந்த லைட் ஹவுஸ் வந்து எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 1875ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்குங்க. ஸோ அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100-250 வருஷம் பழமையான ஒரு லைட் ஹவுஸ் தான். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 52 அடி நீளம் இருக்குங்க. ஸோ முழுக்க இது வந்து கிரானைட்டாலையும் ஒரு கான்க்ரீட் பிரிக்காலையும் கட்டப்பட்டிருக்குங்க. யூஎஸில் நிறைய ஹிஸ்டாரிக் லேண்ட்மார்க் இருக்குங்க. அதே மாதிரி இந்த லைட் ஹவுஸும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த நேஷ்னல் ஹிஸ்டாரிக் லேண்ட்மார்க்காக கன்சிடர் பண்ணுறாங்கங்க. ஸோ நாங்கள் இந்த இடத்துக்குலாம் வர்றதுக்கு நம்ம வந்து கார் எதுவுமே எடுத்துகிட்டு வராத முடியாதனால இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பாக தான் இருந்தது எங்களுக்கு. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 hours அந்த மாதிரி தான் வந்து அந்த சைக்கிள்லாம் ரெண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கு மேலே நம்ம போகணுன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஏதோ கட்ட வேண்டியது இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், கிட்டத்தட்ட என்னென்ன பிளேஸஸை வந்து நம்ம குயிக்காக பார்க்க முடியும் அப்படின்றது மட்டும்தான் எங்கள் மனசில் ஓடிட்டு இருந்தது. நாங்கள் 4 hours என்னென்ன பிளேசஸ் பார்க்க முடியுமோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்களுடைய ஃபெரி டைமும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் திருப்பி இன்னொரு ஃபெரி நம்ம வந்து பிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் காரெல்லாம் நீங்கள் வந்து ஃபெரியிலே எடுத்துகிட்டு வர மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஏன்னா வந்து முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போக வேண்டியது இருக்கும். ஆனால் நம்மளால் வந்து இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வந்ததுனால ரொம்ப நேரம் நம்மளால் வந்து ட்ரைவ் பண்ண முடியாதுங்கிற ஆப்ஷன்னால் நாங்கள் வந்து குயிக்காக என்னென்ன இடங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ முக்கியமாக எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண இடம் வந்து இந்த சவுத் ஈஸ்ட் லைட் ஹவுஸ் தான். ஸோ பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சுற்றிலும் நிறைய இடங்கள் விட்டு அந்த சைடு பார்க்குறேங்க ரொம்ப அழகான ஒரு கடல்லாம் நல்லா அழகாக தெரியுது. நம்ம சைக்கிளே கூட நம்ம எல்லா இடமும் சுற்றி பார்த்துடலாம். ஆனால் என்னென்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா திருப்பியும் நம்ம ஃபெரி இடத்துக்கு தான் திருப்பியும் நம்ம அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி வரணும். ஸோ சைக்கிளில் தான் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து முக்கியமாக அந்த ஃபெரி நாங்கள் வந்து நிறைய இடங்கள் நம்ம சுற்றி பார்க்காம கரெக்டாக அந்த லைட் ஹவுஸு அந்த பக்கத்தில் இருக்கிற முக்கியமான ஸ்பாட்ஸ் மட்டும் தான் போய் பார்க்க முடிஞ்சுது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்பவே காமாக இருந்ததுங்க முக்கியமாக சொல்லப்போனால். ஸோ நைட் டைம் அதாவது அந்த மாதிரி இந்த ஃபெரி அந்த ஷிப்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வந்து இந்த லைட் ஹவுஸ் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு இந்த லைட் ஹவுஸ் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ பாருங்கள் அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கடலுக்கு நடுவில்லாம் வந்து நிறைய விண்டு மில்லெல்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள். அங்கே அந்த சைடெலாம் வியூ பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ ஒரு சில இடத்துலலாம் அந்த மாதிரி விண்டு மில்லாம் வச்சுருந்தாங்க.
இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு 7 விதமான ஸ்பாட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒன் ஆஃப் த ஸ்பாட், அதாவது லைட் ஹவுஸ் மட்டும் பார்த்துட்டு வந்தோம். ஸோ நாங்கள் நீங்கள் அதாவது கார் இருந்துட்டு தான் ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த மாதிரி சைக்கிள்லேயும் நீங்கள் பைக்லேயும் வரப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி தான் ஒரு இடத்துக்கு ஸ்டாப் பண்ணி நம்ம போக முடியாது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபெரியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காரை வந்து ஃபெரியிலே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஈஸியாக ரீச் ஆகிடலாம். கிட்டத்தட்ட நிறைய டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ பாருங்கள், நிறைய இடத்துல இந்த மாதிரிலாம் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறனால எங்களால் நிறைய இடத்துக்கும் போக முடியல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் எடுக்கிறனால எங்களால் வந்து நிறைய ஸ்பாட்டும் பார்க்க முடியல. ஸோ பக்கத்துலேயே பாருங்கள், ஒரு சின்ன ஃபங்க்ஷன்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் ஹால் மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய கெஸ்ட்டு ஹவுசஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற மக்கள்லாம் வீடுகள்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக, ரொம்ப காமாக, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ ஒரு சில பேர்லாம் இங்கேயே வீடு கட்டிட்டு இங்கேயே இருந்துக்கிறாங்க. ஸோ மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங்கு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஹோட்டலு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டெவலப்டு ஐலாண்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இது நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து போயிருந்தப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருந்தோம். அதனால் நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய இடங்கள் நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் வந்து 2 வீலரு, சைக்கிள் அது மாதிரி இடத்துல தான் நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்காக போய் பார்த்துட்ருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துலேயே வந்து நாங்கள் அநேகமாக வந்து ஃபெரி எங்கே இருக்கோ அது பக்கத்துலேயே நாங்கள் வந்துவிட்டோம். பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஷாப்பும் இருக்குதுங்க. ஸோ கைண்ட் ஆஃப் நீங்கள் வந்து நிறைய டூரிஸ்ட்டுலாம் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு ஞாபகார்த்தமாக வந்து ஏதாவது இந்த இடத்துக்கு வந்ததுக்காகவே வந்து நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. சொல்லப்போனால் நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு, ஃபிட்ஜெட்ஸு, அந்த மாதிரி காகுல்ஸு, டிஷர்ட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருந்தது. ஸோ குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் நிறையவே இருந்தது. இப்போ பார்க்குறீங்க, அநேகமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்கவுங்க இந்த ஃபெரி வந்து டைமுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க, அதாவது பிளாக் ஐலாண்ட்லேருந்து திருப்பி ரோடு ஐலாண்டுக்கு போகிறதுக்காக எல்லாமே ப்ரீ பிளான்டாக அவங்க காரெல்லாம் வந்து பார்க் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கார் எடுத்துகிட்டு வந்தவங்கெல்லாம் வந்து அழகாக வந்து இந்த ஃபெரிக்குள்ளே வந்து எப்படி பார்க் பண்ணுறாங்கன்றது பார்க்குறீங்க. ஸோ கரெக்டாக அந்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறனால நாமளும் வந்து இந்த ஃபெரியை நம்ம வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகியே ஆகணும். ஸோ இப்போ இந்த ஃபெரியை மிஸ் பண்ணால் திருப்பியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து வெயிட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ நீங்களே பார்க்குறீங்க, அந்த ஃபெரி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் அங்கேருந்து கிளம்பி வந்தது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் அது வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சம்மர் ஸ்கெடியூல் மாதிரி. திருப்பி அந்த விண்டருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கெடியூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி வரும். ஸோ இந்த ஃபெரி ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா இயர் அரவுண்ட் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ அதாவது த்ரூ த இயர் இந்த ஃபெரி ஆப்ரேஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த சீசன்னாலும் நீங்கள் வந்து இந்த பிளாக் ஐலாண்டாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம். முக்கியமாக எல்லாருமே வர சீசன் வந்து சம்மர் சீசன் மட்டும்தான். ஏன்னா இங்கே வந்து குளிர் வந்து அதிகபட்ச குளிராக இருக்குங்க. ஸோ நார்த் அப்படிங்கிறனால இங்கே வந்து நிறைய ஸ்னோஃபாலு, குளிர்லாம் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி வரதா இருந்தால் நீங்கள் சம்மரில் வாங்க. ஸோ ஸ்ப்ரிங்கில் வந்தாலும் சம்டைம்ஸ் குளிர் இருக்கும், ஃபால் சீசனில் வந்தாலும் குளிர் இருக்கும். ஸோ விண்டரில் சொல்லவே வேண்டாம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி வர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்பவே அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். இல்லைனா ஒரு ரொம்ப ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற டைம்லலாம் வந்தீங்கன்னா. ஏன்னா வந்து சுற்றிலும் கடல் இருக்கிறனால உங்களுக்கு மற்ற சீசனில் வந்து ரொம்ப ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ ஃபெரியே ரொம்ப காலியாக இருக்குது. நாங்களும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபெரி எடுத்துகிட்டு கிளம்புற ஐடியாவில் தான் இருந்தோம். சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்பவே ஷார்ட் டியூரேஷன் இருந்தனால நாங்கள் சைக்கிளிங் பண்ணியே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணி சைக்கிளிங் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. ஸோ பக்கத்தில் வந்து ஸ்பீட் ஃபெரி ரொம்பவே ரெடியாக இருந்தது. ஸோ அநேகமாக எல்லாருமே அங்கே சின்ன ரைட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, சைக்கிளிங் பண்ணுறவங்களாம் எல்லாருமே கடகடன்னு அந்த ஸ்பீட் ஃபெரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது நாங்கள் வந்து ஒரு 40 minutes ட்ரைவ் பண்ணி வர்றது அவங்க கிட்டத்தட்ட ஈஸியாக பார்த்திங்கன்னா 10 to 15 minutes அந்த ஐலாண்டுக்கே ரீச் ஆயிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் இந்த ஸ்பீட் ஃபெரி. ஸோ பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்பீட் ஃபெரி பார்த்திங்கன்னா கிளம்பவும் ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ ஒரு ஸ்பீட் ஃபெரி ஏற்கனவே கிளம்பிடுச்சு. இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்பீட் ஃபெரி வந்திருக்கு. ஸோ ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ஃபெரி வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபெரியும் பார்த்திங்கன்னா அநேகமாக கிளம்ப ஆரம்பிக்க போகுதுங்க. ஸோ எல்லாமே கீழே எல்லாமே பார்க்கிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபெரியும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபெரி ரொம்பவே ஸ்லோவாக தாங்க போகும். ஏன்னா கீழே வந்து நிறைய ட்ரக்கு காருங்கள்லாம் இருக்கிறனால ரொம்பவே ஸ்லோவாக தான் போகுங்க. ஸோ ஸ்பீட் ஃபெரி அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாது. ஸோ மெதுவாக தான் கிளம்பிகிட்ருக்குங்க. ஸோ அந்த சைட்லாம் பாருங்கள், இந்த பிளாக் ஐலாண்டுக்குள்ளே நிறைய பில்டிங்ஸ் அதெல்லாம் இருக்குது பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து பிளாக் ஐலாண்டை விட்டு நம்ம ரோடு ஐலாண்டுக்கு பழையபடி நம்ம திரும்ப போகிறோம். ஸோ சுற்றிலும் பாருங்கள் எத்தனை சின்ன சின்ன குட்டி கப்பலுங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்குறீங்க ஃபெரி ஆல்மோஸ்ட் கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு நடுக்கடலுக்கே வந்துட்டோம். ஸோ ரொம்ப காமாக ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதிகமாக பார்த்திங்கன்னா நாங்கள் வர டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஈவினிங் டைம் நம்ம வந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி கொஞ்சம் வெதர் கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்தனால எங்களுக்கு பெருசாக சன்செட்லாம் ஒன்றும் பார்க்க முடியல. ஸோ நாங்கள் அப்படியே வந்து மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்களோடையும் பாருங்கள் நிறைய பேர் அதே மாதிரி எத்தனை பேர் இங்கே பிளாக் ஐலாண்டுக்கு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அத்தனை பேரும் வந்து இந்த ஃபெரியில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா அநேகமாக அந்த ரோடு ஐலாண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரோடு ஐலாண்ட் ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 40 மினிட்ஸ் எடுத்ததுங்க. ஸோ சுற்றிலும் இந்த கடல் வழி பயணம் தான் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்ட் 1ல் பார்த்துருந்தது தான். ஸோ அதே தான் இப்போ வந்து இந்த கடல் வழி பயணம் மூலமாக தான் நம்ம திருப்பியும் வந்து அதே ப்ராசஸ் தான், அதே ரூட்டு தான். ஸோ அந்த சைடில் பார்க்குறது ஒரு குட்டி லைட் ஹவுஸ் தான், அந்த ரோடு ஐலாண்டுடைய லைட் ஹவுஸு. ஸோ ரோடு ஐலாண்ட் நோக்கி வர கப்பல்களுக்கு ஷிப்பு அதே மாதிரி ஃபெரி சின்ன சின்ன குட்டி குட்டி கப்பல்களுக்கெலாம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே வந்து அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அநேகமாக நம்ம வந்து ரோடு ஐலாண்ட் ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 30-40 மினிட்ஸ் ஆச்சு நாங்கள் வந்து அந்த பிளாக் ஐலாண்ட்லேருந்து ரோடு ஐலாண்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம வந்து அந்த ஃபெரியில் இருக்கிற கீழே இருக்கிற ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றது போய் பார்க்கலாம். ஸோ மேலே நம்ம வந்து டெக்கில் நின்றுட்டு நம்ம வந்து இந்த வியூலாம் பார்த்துட்ருந்தோம். ஸோ கீழே அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 டெக் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டெக் இருக்குது. இந்த டெக்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க பாருங்கள்.
அதுக்கும் கீழேயும் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த கேன்டீனு அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா முதல்ல. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உட்காந்து வர மாதிரி இருக்கும். ஸோ மேலே ரொம்ப காற்றடிச்சிச்சுன்னா சிலர்லாம் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த சைடில் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து இந்த ட்ரக்கு தான். ஸோ இந்த இடத்துல தான் அந்த ட்ரக்கெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் தான். ஸோ இங்கே பாருங்கள் காரு, சைக்கிளு, ஒரு சிலர் பைக்கு, அது மட்டும் இல்லாமல் ட்ரக்கு இதெல்லாம் எப்படி ஏற்றிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய ட்ரக்கே வந்து இந்த ஃபெரியில் எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து டூ அண்ட் ஃப்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் ட்ராவலும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வெஹிக்கிள்ஸும் இதில் வந்து எடுத்துகிட்டு வராங்க. சம்மர் வெக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நார்த் ஈஸ்ட் சைடில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க. நீங்கள் வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோட் ஐலாண்டை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ரோட் ஐலாண்ட் விசிட் பண்ணுறது முக்கியம் கிடையாதுங்க. இந்த பிளாக் ஐலாண்டுக்கு போகிறது தான் ரொம்பவே நல்லா ஒரு அனுபவமாக இருக்குங்க உங்கள் எல்லாருக்குமே. ஸோ அநேகமாக நாங்கள் வந்து பக்கத்தில் நெருங்கிட்டோம், ரோட் ஐலாண்டுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம். ஸோ ரோட் ஐலாண்ட் வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த பிளாக் ஐலாண்டை விசிட் பண்ணுவாங்க. நீங்கள் விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஃபெரி எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஏற்கனவே முதலே பார்த்து வச்சுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த டைமில் அந்த ஃபெரியெல்லாம் அவைலபிளாக இருக்குன்றத நீங்கள் ஆன்லைனில் பார்த்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு கூட வரலாம். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணினாலும் பரவாயில்ல, நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கேயே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்ஸ்லாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரஷ்ஷெல்லாம் இருக்காது. ஸோ அநேகமாக பாருங்கள் எல்லாருமே வந்து இப்போ ஃபெரி வந்து அந்த இடத்த ரீச் ஆகிடுச்சு அநேகமாக. இப்போ அந்த ஃபெரி வந்து அந்த பாயிண்ட் அந்த போர்ட்டுக்கு கிட்டே வந்துருச்சு. இப்போ அதை நிறுத்த போகிறாங்க. ஸோ நிறுத்திட்டு பாருங்கள் இப்போ எல்லாருமே அவங்கவுங்க இடத்துக்கு போய் பக்கத்தில் அந்த காருக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு. ஸோ சம்மர் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரோட் ஐலாண்ட், பிளாக் ஐலாண்ட் ட்ரிப்பை கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு சிலர் அந்த பிளாக் ஐலாண்ட்லேயே ஸ்டே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. நீங்கள் முடிஞ்சால் அதையும் பார்த்துட்டு வாங்க. ஒரு சிலர்லாம் வந்து ரோட் ஐலாண்ட்லேயே வந்து ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ்க்காக நம்ம ரோட் ஐலாண்டில் வந்து ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பப்போ இந்த ஃபெரி மூலமாக நீங்கள் வந்து பிளாக் ஐலாண்டும் ரீச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை போய் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரோட் ஐலாண்டை ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃபெரி மூலமாக நம்ம ரோட் ஐலாண்டை ரீச் ஆகியாச்சு. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சங்கிலி போட்டு இதெல்லாம் கட்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள் ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் கரெக்டாக டக்குன்னு அந்த காரை வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ பெரிய ட்ரக்கு, கார் எல்லாத்தையும் வந்து சீக்கிரம் கிளியர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நாங்கள் ஃபைனலாக பிளாக் ஐலாண்ட்லேருந்து ரோட் ஐலாண்டை ரீச் ஆகியாச்சு. ஸோ இப்போ மக்கள் பார்த்திங்கன்னா காரு ட்ரக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அவங்களும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.